ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரீசெண்டாக ஃபிலிம் ரிவ்யூ போட்டிருந்தேன். எல்லாமே நம்ம சேனலில் பாரு ஃபேன்ஸாக இருக்கிறதுனால பெருசாக ஃபிலிம் ரிவ்யூவால் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல நினைக்கிறேன். பட் ஆனால் பாரு பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்கவுங்களுக்கான அவங்க பர்சனல் லைஃப்பில் போயிடுவாங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே நம்ம பெருசாக அதுக்கு மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு வேறு பேசலாம் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிலிம் ரிவ்யூ பேசுகிறேன். ஸோ மலையாள தமிழ் படமும் சேர்ந்த மாதிரி அந்த ஒரு ரிவ்யூ நான் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே டாக்ஸ் பேஸ் பண்ண கதைங்க அப்படிங்கிற மாதிரி லக்கி தி சூப்பர் ஸ்டாரையும் எக்கோ அப்படிங்கிற மலையாள படத்தையும் பற்றி பேசியிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஷார்ட்ஸும் அதை பற்றி போட்டிருக்கேன். சரி, இப்போ இதில் என்னப்பா பேச போகிறேன்னா, நான் இந்த டாபிக் பேசவே வேணான்னு அவாய்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் மீறி இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கணுமா இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் பேசலான்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜய் சார் பற்றி தான். ஸோ விஜய் சார்னும் போது அவரோட பர்சனல் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அதில் போகிறதுக்கு ரைட்ஸே இல்லை. அவர் ஒரு ஆக்டர்ஸாக இல்லைனா வேறு ஏதாவது ப்ரொஃபஷனில் இருக்கார் அப்படிலாம் இருந்தால் சினிஃபீல்டில் என்னவா இருக்கார், இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் கூட இருக்காருன்னா அது அவங்களோட பர்சனல் அப்படின்னு விட்டுடலாம். எப்போ அவர் பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற இடத்துக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடத்துல தமிழ்நாடுனா விஜய்னா தமிழ்நாடுங்கிற அளவுக்கு அந்த ஸ்பீச்லாம் நான் 1-2 ஸ்பீச் அவரது பார்த்தேன், பொலிட்டிக்கல் ஸ்பீச்லாம். ஸோ அப்போ நீங்கள் மக்களோட பிரதிநிதியாக நிற்கிறீங்க அப்படின்ற இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும் அப்படிங்கிறத என்னோடது விஷயமும். நான் விஜய் ஃபேன்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் விஜய்க்கு நான் அகெயின்ஸ்டாவோ இல்லை சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணியோ பேசலை. பட் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு எத்திக்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயந்தான். அப்படி பார்த்தா இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இப்போ கமல்ஹாசன் அவங்க மேலே பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்குல்ல. அவங்கெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே யாருமே போகலைல்ல. அப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த கான்ட்ரவர்சி அப்படின்னும் போது ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி ஜனங்க இப்போ மாற்றி யோசிக்கிறாங்கன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிறது தான் நான் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடராக நானும் பார்க்குறேன். ஏன்னா கமல்ஹாசன் சார் அவர் மேலேயும் நிறைய நம்ம பிக் பாஸில் அவர் லெஜெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாருமே அவரோட பர்சனல் லைஃப்னு வரும்போது எனக்குமே அதில் பெருசாக அதை பேச வேணாங்கிறதுக்காக பேசலை, நம்மளுக்கு பேச உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுடலாம். ஏன்னா ஆனால் அகெயின் பொலிட்டிக்கல் லீடர்னு அவர் வரும்போது அவரோட விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு ரஜினி வெஸ் கமல் அப்படின்னு வந்தால் ரஜினி சார் அந்த ஃபேமிலி அப்படின்னும் போது அந்த இடத்துல அவருக்கு இருக்க அந்த விஷயங்கள் கமல் சாருக்கு இல்லை. அது ஒரு நான் பெரிய மைனஸாக தான் பார்க்குறேன். அகைன் அது அவங்க பர்சனல். அப்போ அதே மாதிரி அஜித் சார், சூர்யா சார், விஜய் சார் அப்படின்னு வரும்போது அவங்களோட பர்சனல் அப்படிங்கிற வரைக்கும் அது ஓகே. பட் ஆனால் ஒன்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் ஜனங்க கேட்கல அப்படின்றதுக்காக இப்பயும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் சாரோட பர்சனலை பற்றி பேசாமல் ஏன் அதையும் இதையும் பண்ணுறீங்கன்னா ஆமாம் ஓகே பர்சனல் பேச வேண்டாம். ஆனால் அது பெருசாயிட்டே இருக்குன்னும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்றது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவருக்கான ஒரு பொறுப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ கம்மா போட்டு அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நான் பேசணும்னு நினச்சதான் எல்லா யூடியூப் சேனலும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் 10 நாளாக பேசலாம் சார், அகைன் அது பர்சனல் நான் பேச வேணான்னு விட்டேன். பட் ஆனால் அது கம்மா போட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் போது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் தப்பு சரி அப்படிங்கிறத மீறி அவருக்கு ஒரு 27 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான யூனிக்னஸான அவங்களுக்கே உரித்தான அந்த ஒரு ப்ளஸ் மைனஸை கோத்ரூ பண்ணியிருக்காங்க 2 பேருமே அந்த 27 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படின்னும்போது. அவரோட பையன் சஞ்சய் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு திவ்யாவாகட்டும், இப்போ 2 பேருமே அடல்ட்ஸில் இருக்காங்க, அடல்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ கிட்ஸுன்னு சொல்ல முடியாது, டீனேஜ்னு சொல்ல முடியாது, அடல்ட் ஏஜில் தான் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை இன்னொரு ஆங்கிள்லையுமே இதை பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னா இதை தான் கிரே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே டைவர்ஸ்னு சொல்லும்போது அடல்ட் சில்ட்ரன் வச்சுக்கிட்டு டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, டைவர்ஸ்க்கான இனிஷியேட் பண்ணுறாங்க, இல்லை அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்குன்னா அதை தான் அப்படி சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக. ஏன்னா அந்த ஏஜ் வரும்போது பார்த்திங்கன்னா அகெயின் அது 25+ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் தான் அந்த அடல்ட் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த டிவோர்ஸை நோக்கி போவாங்க, இல்லை அதுக்கான விஷயங்களை இனிஷியேட் பண்ணுவாங்கன்றது தான் கிரே டிவோர்ஸ் அப்படின்னு. இப்போ இது ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது ஒரு ரீசெண்டாக ஒரு லாயர் அட்வொகேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இது கொஞ்சம் காலமாக இது நிறைய ஆயிட்டுருக்கு, இதுக்கான சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஏன் இவ்வளோ நிறைய ஆயிட்டுருக்கு அப்படின்னும்போது இந்த ஆங்கிளில் டிவோர்ஸே நிறைய ஆகுதுன்னு சொல்லும்போது கிரே டிவோர்ஸ் நிறைய ஆகுதா அப்படின்னும்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சினிஃபீல்டில் நிறைய, ஏன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆப்டாக தெரியறது சினிஃபீல்டில் இருக்கவங்க யாராச்சும் இந்த மாதிரி டிவோர்ஸ்னு வரும்போது தான். அப்படின்னும்போது செலிப்ரிட்டிஸ் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியுது அப்படின்னும்போது அப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம அதை பற்றி நிறைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது
வரும்போது தனுஷ் ஐஸ்வர்யாவாகட்டும், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவங்க சைந்தவி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி ஆகட்டும், இப்போ வந்து விஜய் சார் இவங்களதாகட்டும், ஒரு பேரும் அடிப்படுது. சங்கீத ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவர் பேர் அவர் ஒரு நல்ல சிங்கர். சங்கீத ஆக்ட்ரஸ் நான் சொல்கிறேன், தெலுங்கு ஆக்ட்ரஸ். அவங்க சங்கீதா இருக்காங்களா, அந்த சங்கீதாவோட ஹஸ்பண்ட் நல்ல பேருப்பா, நல்ல பேர். அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க பேர் இப்போ அடிபட்டுருக்கு. ஆனால் அது இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு வெளியில் தெரியல. ஒரு மாதிரி அரசல் பரசலாக அடிப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடல்ட் சில்ட்ரன் இருக்கிற ஏஜில், அது நம்ம தனுஷ் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், எல்லாருமே அந்த இடம் வரும்போது அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில், அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது 2 பேருக்குமே ஆன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர பிரச்சனைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 3 மந்த்ஸ்லேயோ 6 மந்த்ஸ்லேயோ மேக்ஸிமம் ஒரு 1 இயர் ஒரு குழந்தைன்னு ஒன்று வர வரைக்கும் கூட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனால் அது குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னும்போது, பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். ஏன்னா ஒருத்தர் புரிதலுக்கான அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடும். அதே ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் 6 மந்த்ஸில் 3 மந்த்ஸில் வேணால் நம்ம அதை சொல்லலாம். அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது எதுனா, ஒருத்தவங்களோட ப்ளஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தவங்களோட மைனஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதை ட்ரிகர் பண்ணால் அது ஏன் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, இதை ட்ரிகர் பண்ணால் அதை ட்ரிகர் ஆகுதுன்னும் போது 2 பேருக்குமான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவம் இருக்கும் இல்லைங்களா, இதனால இவர் மேலே கோவம், இல்லை இதனால இவங்க மேலே கோவம்னு. இப்போது விஜய் சாருக்கும் சங்கீதா மேம்க்கும் கூட நான் அதுவாக தான் பார்க்குறேன் அப்படின்னும்போது, அப்போது அந்த ஒரு இப்போ வந்து அவர் பொலிட்டிக்கலாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் பாலிடிக்ஸில் 2 வருஷமானா, இவங்க பேர் அடிபடுறது வந்து இவங்க ஒரு 3-4 இயர்ஸாகவே அவர் கூட இல்லை, தனியாக இருக்காங்க அப்படின்னும்போது இவர் பிரச்சனையை அப்பயே சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இல்லை அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கிறது இருக்கட்டும், இந்த நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுவோன்றது இவர், நம்ம பாலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிப்போன்றதை இவர் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க வந்து அவங்களோடது எப்பயுமே வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, அவங்களோடது டிவோர்ஸ்ன்னும் போது அவங்களோட ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக போட்டுடுவாங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். இது மாதிரி மியூச்சுவலாக வந்து அவங்கவுங்க அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கிற விஷயத்தில் டிவோர்ஸ் அப்படின்னும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க லைஃப்னு போட்டுருவாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா அப்படி தான் போட்டாங்க. சைந்தவி, ஏஆர் ரஹ்மான் சார், அப்புறம் சைந்தவி ஜிவி பிரகாஷ், அவங்க 2 பேரும் ஒன்றா கூட கோர்ட்டுக்கு போய் அந்த இது பண்ணாங்க அப்படின்லாம் கூட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னும்போது, ஸோ டீசெண்டாகவும் இல்லைனா ஒரு கான்ஃபிடென்ஷியலாகவும் அது பண்ணி இது எங்களோட பர்சனல், ஆனால் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோமே தவிர யாரும் இதில் தலையிடாதீங்க, இன்வால்வ் ஆகாதீங்க, இது எங்களோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அவங்க என்ன அப்ளை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, என்ன மாதிரி அதில் அவங்க என்ன பண்ணாங்க அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு. ஆனால் இவங்களது பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியலை மீறி ப்ரைவசியும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப்லேயே எல்லாருக்குமான அவங்க என்ன மாதிரி கேஸ் இவர் மேலே போட்டிருக்காங்க, இல்லை டிவோர்ஸ்க்கான விஷயங்களாக காரணங்களாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியலே இல்லாமல் ப்ரைவசியே இல்லாமல் ஓப்பன் புக்காக வந்து எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னும்போது, இது இவ்வளோ நாள் கழித்து இப்போ ஏன் சங்கீதா மேம் கொண்டு வராங்க, அதுவும் வந்து எலெக்ஷனுக்கு 1 மந்த் முன்னாடி எக்ஸாக்டாக ஏன் கொண்டு வராங்க அப்படின்னும்போது, ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க பொறுத்து இருந்திருக்கலாம், இல்லைனா இப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவோர்ஸ்னு கேட்டாலுமே அவங்க எங்கேருந்து டிவோர்ஸ் அந்த இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேட்ரிமோனியல் ஹவுஸ்லேருந்து போட்டிருக்காங்க. அதாவது மேட்ரிமோனியல் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க புகுந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து அந்த மாதிரி, அதாவது ஒன்று அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன இடத்துலேருந்து அது போடணும், இல்லை அவங்க எந்த வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்களோ அந்த சைட்லேருந்து போடணும், அந்த ஏரியாலேருந்து அந்த பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து அந்த மேட்ரிமோனியல் ஹவுஸ்லேருந்து தான் அதை போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த அட்ரஸில் இருக்குது. ஏன் சென்னை அட்ரஸில் இல்லைன்னா அதனால தான் அது அண்டர் அட்ரஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்குள்ளேயும் வராது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வரும். ஏன்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அப்படின்னும்போது, சங்கீதா மேம் ஹிந்து, இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர்லேயே இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து, அதுக்கப்புறமா இது இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது கேஸ் போட்டது அங்கே பனையூரில் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வந்து டிசம்பரில் போட்டது இப்போது பிப்ரவரியில் தான் வந்து அது வந்து ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏப்ரலில் 2 பேருமே வந்து ஏப்ரலில் அந்த எலெக்ஷன் டைமில் 2 பேரும் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில்
கேஸோடது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, அவங்க சொன்ன அந்த 3 ரீசன்ஸ் அது 3மே வந்து என்ன சொல்றது க்ரூயல்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயாகாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னும் ஒரு ரீசன் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது மியூச்சுவல் கன்சர்ன்னு வந்துச்சுன்னா, ஓகே சால்வ் 2 பேருமே. பட் ஆனா அவங்க கேட்குறாங்க, இவர் குடுக்கல டிவோர்ஸ் அப்படின்னும்போது, இத பத்தியும் அவங்க அதிலயும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 இயர்ஸ் 2021லேருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைங்க இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4, 5 இயர்ஸா வந்து ஒரே வீட்ல வந்து ஒரு 2 வருஷம் 2 பேரும் ஒண்ணாவும் இருந்திருக்காங்க. இவர் கீழயும் ஒரு மேல் பொசிஷன்லயும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3, 4 இயர்ஸா அவங்க லண்டன்ல இருந்திருக்காங்க. அவங்க லண்டன் சிட்டிசன்ஷிப் வேற. அவங்க அவங்க லண்டன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது, பசங்களோட அவங்க அங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஸோ க்ரூயல்ட்டினா அவங்கள இக்னோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல எங்கேயுமே வெளியில பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு, பப்ளிக் ஷோக்குலாம் அதாவது அவரோடது அந்த ஷூட்டிங்க்குலாம் எங்கேயுமே கூட்டு போல, அவாய்ட் பண்ணியிருக்காரு ஆப்வியஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடல்ட்ரி, பயோகமி அப்படிங்கிற மாரி அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அடல்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிரிமினல் இதுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே வராது. ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் அந்த லாஸ்லாம் மாறினதுனால இது வந்து டிவோர்ஸை நோக்கி மட்டும்தான் போகுமே தவிர கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வராது. ஸோ அது வந்து அடல்ட்ரி அப்படின்னு சொன்னாலுமே டிவோர்ஸை நோக்கி தான் அவங்க அது கேட்டிருக்காங்கன்னும் போது, அதனால் அந்த அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படாது. பட் ஆனால் பொலிட்டிக்கல் வேல்யூஸ் இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா விஜய் சார்னும் போது அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ஒரு மதிப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேஸ் வரும்போதே ஏன் சங்கீதா மேம் வந்து இப்போ வந்து இதை போடணும்னா அது அவங்க பர்சனல்னு ஃபஸ்ட்டே அவங்க சொல்கிற பட்சத்தில் அவங்க எதுவும் இல்லாமல் அது வெளியில் வருமா அப்படின்னும் போது, இத்தனை வருஷமாக வராதவங்க ஏன் இப்போ வராங்கன்னா, இப்போ அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 இயர்ஸாக 2021 எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதோ, 2025லையோ இல்லை அதுக்கு முன்னாடி 2022லையோ 2, 3 வாட்டி வந்து அமிக்கபிளாக இதை சால்வ் பண்ணிக்கலாம்னு அவங்க உட்காந்து பேசியிருக்காங்க. விஜய் சார் கிட்ட எஸ்ஏசி சரணாடில் வந்து பஞ்சாயத்துலாம் ஃபேமிலிக்குள்ளே போயிருக்கு. இருந்தாலுமே இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம அது பட்டும் படாமையே இருந்ததுனால இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பர்மிஷன் வேணும்னே அவங்க கேட்டிருக்காங்கன்னும் போது, ஸோ அவங்க ஆப்வியஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்றது மாதிரி இருக்குன்னா, டிவோர்ஸ் கிடைக்கணும், இல்லைனா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு எதுக்குமே பிடி கொடுக்காம விஜய் சார் வந்து அது கம்முனே வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு நடுவில் த்ரிஷா விஜய் சாரோடது அந்த ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அது விஜய் தேவர்கொண்டா, ரஷ்மிகா அவங்க மேரேஜ் ஆகட்டும், இன்னொரு செலிப்ரிட்டி மேரேஜ்லலாம் வந்து இவங்க ஒன்றா போயிட்டு வந்தது செஞ்சது அப்படின்னு. அது தனித்தனியாக போனாங்களா, ஒரே காரில் போனாங்களாலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் எப்போ ஃபோட்டோஸ் லீக் ஆகுது அப்படின்னும் போது, இதில் வந்து ரஷ்மிகா அவங்க மேரேஜ் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேலஸ், ஜெய்ப்பூர் பேலஸ் சம்திங் அங்கே எங்கேயும் நடந்துச்சுன்னு சொன்னாலுமே, அங்கே யாருக்குமே வந்து அவங்க கேட்ஜெட்ஸ்லாம் அலோவ் பண்ணலை. ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க எப்போ போடுறாங்களோ சோஷியல் மீடியாவில், அதாவது ரஷ்மிகா மந்தானாவும் விஜய் தேவர்கொண்டாவும் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வெளில வரணும். மற்றபடி வெளியில் வந்து வேறு யாரும் அதை ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படின்னும் போது, ஃபோன்லாம் கூட அலௌடு இல்லாமல் தான் அந்த மேரேஜ் நடந்திருக்கு. அப்படி நடந்த மேரேஜ்லேயே வந்து த்ரிஷா வந்து ஃபோட்டோ எடுத்து விஜய் சார் கூட இருந்ததை எடுத்து வெளியில் சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படி லீக் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒய்ஃப் கூட இப்படி ஒரு பிரச்சனைங்க போகும்போது இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி ஓகே, உங்களுக்கு ஒய்ஃப் கூட இருக்கிறது பர்சனல் பிரச்சனை, நீங்கள் அதை கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்க, அதுக்கு எதுவும் நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னாலுமே சோஷியல் மீடியாவில் இப்படி இமேஜஸ் வரும்போது, இல்லை இப்படி ஃபோட்டோஸ் வரும்போது, இப்படி வந்து விஷயங்கள் வெளியில் வரும்போது ஒரு ஒய்ஃபாக உங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த ஏன்னா இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சங்கீதா மேமே விஜய் சாரோட ஃபேன் தான். ஸோ சங்கீதா மேமே வந்து விஜய் சாரை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட சங்கீதா மேம் வந்து பெரியவங்கன்னு நினைக்கிறேன். 3, 4 இயர்ஸ் மேரேஜில் கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா அப்போயே அந்த பேச்செல்லாம் அப்போயே வந்தது. ஏன்னா டெண்டுல்கர் ஒய்ஃபும் வந்து 3, 4 இயர்ஸ் பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவங்களுமே அந்த டைமில் தான் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒரு ஃபேனாக விஜய் சாரை லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னும் போது, அந்த லைஃப்குள்ளே அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அந்யூன்யமாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது, அது ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னும் போது, அந்த லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இல்லைனா ஒரு ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு கூட கோபமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது, இவர் ஏதோ ஒரு இடத்துல அதை சால்வ் பண்ணிடுவார், சார்ட் அவுட் பண்ணிடுவாருன்னு அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்து அதை வந்து அவர் கண்டுக்காமையோ இல்லை
அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையோ ப்ரையாரிட்டி கொடுக்காம இவர் பாட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை. இவர் 2 வருஷமாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை, பசங்க அவங்க கூட இல்லைன்னும் போது அவங்களுக்கான விஷயங்கள் என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கான அட்டென்ஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னு அவர் அப்பயே உட்காந்து பேசியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த லைஃப்பில் அதுக்கு மேலே பிடிமானம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அழகாக ஒரு டிவோர்ஸை கொடுத்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். டிவோர்ஸும் கொடுக்காம சேர்ந்தும் வாழாமல் அதுக்கு ஒரு சார்ட் அவுட்டும் பண்ணாமல் அதை வந்து அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், ட்ரிகர் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து த்ரிஷா அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் வரும்போது நம்மளுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, குழந்தைங்களுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, லைஃபுக்கான அந்த வேல்யூவை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்காமல் அதை அப்படியே வச்சிருக்கிறது அப்படின்னும் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கலாம். அப்படின்னும்போது இப்போ இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கேஸை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்போது அவங்க தரப்புக்கான நியாயம். இதில் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். நம்ம அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படின்னும்போது அந்த நான் சொன்ன அந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளோ எல்லார் லைஃப்லையுமே வரும். இது ரொம்ப காமன். ஏன்னா அந்த இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட் இப்போ டாக்டர் ஷாலினி மேடம், நான் அவங்களது ப்ரோக்ராம் அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன். டாக்டர் ஷாலினி சைக்காட்டிஸ்ட் அவங்க கூட இதை பற்றி பேசிட்டாங்க நேற்று அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு இது வந்து ஏன் பேசப்படுதுன்னா, ஜென்ரலாகவே செலிப்ரிட்டிஸ்குள்ளே டைவர்ஸ்னால் அது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பரவிடும், அதனால் பேசுவோம் அப்படிங்கிறது வேறு. இவர் ஆக்டர் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் லீடர்னு ஒரு விஷயமும் கையில் எடுக்கும்போது விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஆடியன்ஸு, சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஃபேன்ஸோ தான் வந்து இப்போ அவருக்கான அந்த இதுவாகவும் இருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கலாகவும் அவருக்கான தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அவருக்கு தேவையா? இதை ஏன் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ணுங்கள். ஒன்று அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்னாலுமே எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லார் லைஃப்லையுமே ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரதான் செய்யும். அதுனா அந்த லைஃப்பில் 2 பேருமே கோத்ரூ பண்ண வந்து பிரச்சனைகள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த ஏஜ்க்கு அப்புறம் எப்பயுமே 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஆப்வியஸாக 2 பேருமே 40-45 ப்ளஸ் இருப்பாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட் சில்ட்ரனாக இருப்பாங்க, ஒன்று டீனேஜில் இருப்பாங்க, இல்லை 20 ப்ளஸில் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த லைஃப்பில் ஓடி 2 பேருக்கும் ஒரு டயர்டாக இருக்கும். 2 பேருக்குமான ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அலுப்பு தட்டும். அப்படின்னும் போது இந்த இடத்துல லேடிஸ்க்கான இன்னொரு விசிபிளாக தெரியக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஏஜில் தான் வரும். 40-45 ப்ளஸில், ஒரு சிலருக்கு 40 ப்ளஸில் வரும், ரொம்ப ரேர். பட் ஆனால் 45 ப்ளஸில் வந்துடும். 45 to 55 அந்த ஏஜில் வரும். அவங்கவுங்க அம்மாங்களுக்கு அந்த ஜீன் பொறுத்து எப்போ வந்துச்சோ அது வந்துடும். ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமாகவே 43-44 ப்ளஸ்லேயும் வருது அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறாங்கன்னும் போது அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால அந்த ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வந்து டக்குன்னு வந்து மெனோபாஸ் எப்பயும் மெனோபாஸ்னுமோ அந்த பீரியட்ஸ் நிற்கிற அந்த பீரியடை நம்ம சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் நிற்கிறது வந்து டக்குன்னு வந்து ஒரு 2 மாதம் வந்துட்டு டக்குன்னு நின்றுறாது. அது வந்து கோத்ரூ பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே அந்த சேஞ்சஸ் நடந்து ஒரு 46-47 ஸ்டார்ட் ஆகிற அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகிற அந்த பிரச்சனைங்க 3-4 இயர்ஸ் கழிச்சு 50-51 தான் அந்த பீரியட்ஸ் நிற்கிறது, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அப்படின்னும் இது ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஏஜில் ஆட்டோமேட்டிக்காகவே லேடிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது 45 ப்ளஸில். இல்லை அது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீன் பொறுத்து ஒரு சிலருக்கு 43-44 பிஃபோர் 45 கூட ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க ஜென்ரலாகவே அந்த ஒரு விசிபிளாக விசிபிள்னு நான் சொல்லும்போது கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்க உடம்பு அளவில் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹார்மோன் சேஞ்சினால மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னும் போது இதோட லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அவங்கள ஜாஸ்தியான ஒரு டென்ஷனுக்குள்ளேயும் காம்ப்ளிகேட்குள்ளேயும் அதை கொண்டு போகுது. சரி, அப்போ ஜென்ஸுக்கு வந்து அவங்களும் தானே கரியர் கமிட்மெண்ட்ஸ்னு ஓடிட்டே இருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குன்னும் போது ஸோ 2 பேருக்குமான அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பை 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பை ஒரு அலுப்பு சலுப்பு ஒரு போரிங் ஒரு டென்ஷன் ஒரு கோவம் எல்லாமுமா சேர்ந்து இதை எப்படி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு தான் 2 பேரும் யோசிக்கணுமே தவிர நான் அதை தான் சொன்னேன் இது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு. ஸோ 2 பேருமே அவ்வளோ லைஃப்பில் கண்டிப்பாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வந்து அவங்க
அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அவங்க ஒன்றா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் 2 பேரும் அகெயின் உட்காந்து பேசி, இன்ஃபேக்ட் பசங்களோடவும் உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மேரேஜ் லைஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னும் போது, இந்த இடத்துல பசங்களுக்கான விஷயங்களில் விஜய் சார் சஞ்சய் அவங்க விஷயமும் வந்து சஞ்சய்க்கு வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமாக தான் ஏதோ வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதுவும் சங்கீதா மேம் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. திவ்யா அவங்க பொண்ணு திவ்யா அவங்களுமே வந்து இப்போ வந்து ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ கிராஜுவேட் ஏதோ ஆனப்போ கூட விஜய் சார் அங்கே போகலை, சஞ்சய் தான் போயிருக்காரு தங்கச்சிக்காக அப்படின்னு பேசப்படுது. அதையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் 2-3 கிளிப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பசங்க உங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் 1000 இருந்தாலும் பசங்களுக்கான அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லை உங்களுக்குள்ளே 1000 இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று இருக்கலாம். பையனுக்காக நிற்கிறதோ பொண்ணுக்காக நிற்கிறதோ போய் நிற்கலான்னும் போது, இந்த இடத்துல தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் லிங்கா யாத்ரான்னு வரும்போது, இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் தனுஷும் லிங்காவும் வந்து டான்ஸ் ஆடினாங்க, கீழே ரஜினி சார் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த பசங்களுக்குள்ளே அந்த டிஸ்டர்பன்ஸை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு 2 பேருமே தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல 2 பேருமே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதே தான் சூர்யா ஜோதிகா கூட கொஞ்ச நாள் வந்து ஜோதிகா மேம் அங்கே இருந்தாங்க மும்பையிலன்னு சொன்னாலுமே ஒரு ப்ரோக்ராம்னு வரும்போது 2 பேருமே வந்து அந்த குழந்தைங்களுக்காக நிற்கிறாங்க. அஜித் சார் ஆப்வியஸாக ஃபேமிலி டைமுன்றத அவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமாக ப்ரையாரிட்டி எடுத்து தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் பையனுக்கான விஷயமா இருக்கட்டும், பசங்களுக்கான ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், இவருக்கான கார் ரேஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியன்றதை சூர்யா சார் அஜித் சாரோ அவ்வளோ பண்ணுறாங்கன்னும் போது விஜய் சார் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி இவ்வளோ நாள் பண்ணலை, இப்போ ஒரு விஷயம்னு வந்து காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, கான்ட்ரவர்சி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒன்று ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இல்லை அது என்ன ஏதுன்னு பேசி சரி பண்ணணும். ரெண்டும் இல்லாமல் இதை வந்து அப்படியே அது போகிற போக்கில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு கேஸ் நடக்கும்போது அந்த April 10th சம்திங் அந்த டேட் கொடுத்தப்போ பார்த்து April 20 எலெக்ஷன் டேட் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணுற அந்த விஷயங்கள் அவங்கள இன்னமும் காயப்படுத்தும், ஹர்ட் பண்ணோன்னும் போது, அப்போ அம்மா காயப்படுறாங்க, ஹர்ட் ஆகுறாங்கன்னும் போது, ஆல்ரெடி ஒரு 3-4 இயர்ஸ் அம்மா கூட தான் அந்த பசங்க இருக்கிறாங்கன்னும் போது சஞ்சய்க்கும் சரி திவ்யாவுக்கும் சரி அந்த கோவம் ஆப்வியஸாக வரும்னும் போது, இதை வந்து எஸ்ஏசி அவங்க அப்பா கூடவும் இவருக்கு பிரச்சனை இருக்குது, அம்மா கூடவும் பிரச்சனை இருக்குனாலுமே பிள்ளைய அப்பாவும் அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த சங்கீதா அம்மாவாக யோசிக்கிற அம்மா சைட்லேருந்து யோசிக்கிற சஞ்சயோ திவ்யாவை மட்டும் அம்மாவை எப்படி விட்டு கொடுப்பாங்கன்னும் போது, விஜய் சார் இதில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதில் அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் வேல்யூஸாக அடிப்படும், அவரோட பர்சனலையும் அவர் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிக்காமல் இதில் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறது தான் அவரோட வேல்யூவை அவரோட ரெஸ்பெக்டை அவர் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எல்லாரோட மேரேஜ் லைஃப்லையுமே இது நம்ம அப்பாவும் சரி நம்ம அம்மாவும் சரி நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அந்த 20-25 இயர்ஸ் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக விமனுக்கு ஆல்ரெடி அவங்களோட ஃபிசிக்கல் பிரச்சனைகள்னால நான் சொன்ன அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயத்தினாலையும் ஜென்ஸுக்கு வந்து அந்த கரியர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே இன்னும் கரியரில் எப்படி மேலே என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்துலையுமே அவ்வளோ நாள் அந்த லைஃப்பில் ஓடிட்டே இருந்த அந்த ஓட்டம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ற யோசனை அப்படின்னும் போது அந்த ஒரு டயர்ட்னஸ் வரதான் செய்யும். ஆனால் அதை திருப்பி லைஃப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 2 பேருமே உட்காந்து பேசணும். இதில் 2 பேருக்குமே அந்த பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பாக 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் யாருக்கு என்ன பிடிக்குதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்றதும் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஹர்ட் பண்ணால் இவ ஹர்ட் ஆவான்றதும் இல்லை இவருக்கு வந்து இது பிடிக்காது இதை நம்ம செஞ்சால் அவர் ட்ரிகர் ஆகிடுவார் அப்படிங்கிறதுமே 2 பேருக்குமே தெரியும். அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் கண்டிப்பாக தெரியும்னும் போது இப்போ 2 பேருக்குமே நடக்கிற அந்த சண்டையை நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய்க்கும் சங்கீதாக்கும் சங்கீதா மேம் வந்து அவங்க கரெக்டாக ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் இது பண்ணவும் இப்போ வந்து கரெக்டாக இது அவங்க பண்ணவும் கோவத்தோட உச்சக்கட்டமாக அவங்க அதை பண்ணவும் இவர் வந்துட்டு நீ என்ன வேணால் பண்ணு நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இவர் த்ரிஷா அந்த மாதிரி விஷயங்கள் இவர் ஹேண்டில் பண்ணுறதும் இதுக்கு 2த்துக்கும் நடுவில் அந்த குழந்தைங்களுக்கான மனநிலைமையும் யோசிக்கணும். ஆப்வியஸாக அவங்க அடல்ட்டு தான் சொன்னாலுமே அவங்க லைஃப் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னும் போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதோ இல்லை ரிலேஷன்ஷிப்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இது இப்படி தான் அப்பா அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லை தாத்தா பாட்டி ஹேண்டில் பண்ணாங்க இல்லை நம்மளுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற புரிதலோ புரிஞ்சிக்கிற அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அந்த அடல்ட் ஏஜ் டீனேஜ்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு
நல்ல பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறத விடவும் 2 பேருமே அவங்கவுங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் விஜய் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதை வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்காமல், மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம, அவரோட ஃபேமிலி இஷ்யூ அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே அதை கம்ப்ளீட் பண்ண பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ்க்கு வர்றது தான் அவரோட வேல்யூவை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதே அவர் இப்போ சங்கீதா மேம் கூட எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருந்தாருன்னா அவருக்கான பாலிட்டிக்ஸ் அந்த அந்த வேல்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் இப்போ அதை அவரே சொதப்பிட்டாரோ அப்படி ஆப்வியஸாக நாங்கள் இப்போ இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓட்டு கிடையாது. இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் ஒரு வேளை நானுமே விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். பட் ஆனால் இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா கண்டிப்பாக நானும் யோசிச்சிருப்பேன். ஏன்னா கமல் சார் வந்தப்பமே நான் யோசித்தேன், சரி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே யார் வந்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. இருந்தாலுமே தமிழ்நாடு அப்படின்னும் போது அங்கே ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை புதுசாக யாராவது தலைவராக வந்து இன்னும் கொஞ்சம் நாட்டை வந்து நல்லா கொண்டு போனால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற இடத்துல ஆரம்பத்திலேயே இது திருப்பி அடி வாங்குது, திருப்பி விஜய் சாருக்கான விஷயங்கள் அடி வாங்கினது, கமல் சாருக்கான விஷயங்கள் அடி வாங்கினது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது முதல்ல பர்சனல் விஷயமும் ஃபேமிலி விஷயமா இருக்கிற அவரோட விஷயங்களை ஃபஸ்ட்டு அவர் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் அவருக்கான வேல்யூவை அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நான் பார்க்குறேன். இதில் நான் விஜய் சார் ஃபேனோ இல்லை, அஜித் சார் ஃபேனோ இல்லை, சூர்யா சார், நான் யாரோட ஃபேன்ஸுமே கிடையாது. ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடர் அவருக்கான எத்திக்ஸோடு அவர் பர்சனலில் இருக்கிறது தான் அவர் வந்து தன்னோட ஃபேன்ஸ்க்கும் சரி, இல்லை தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ்லேயும் சரி, அவர் நல்ல எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கிறதுக்கான விஷயங்களாக நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது இவ்வளோ நாள் எப்படி வேணால் தலைவர்கள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கான ஜென்சி கிட்ஸ் இல்லை இன்றைக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக தெரியுது. அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதும் நல்ல மாதிரியான ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ கைஸ்.